வணக்கம், இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ. இந்த வீடியோவில் என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதத்தை தான் பார்க்கலான்னு இருக்கும். அவர்கிட்ட கன்சல்ட் பண்ண காரணம் என்னன்னா, தொழில் ரீதியாக வளர்ச்சி இல்லை. தொழில் நன்றாக தான் இருந்தது, கடந்த ஒரு 10 வருஷமாகவே சிறப்பாக இல்லை. நிறைய வியாபார சிறப்பு இல்லை மற்றும் பொருளாதார நெருக்கடி, கடன் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது. என் நிலை மாறுமா அப்படின்றதான் அவரோட கேள்வியாக என்கிட்ட கேட்டிருந்தார். ஸோ அவர் ஜாதத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கும். அவரோட பர்மிஷன் கேட்டு தான் நம்ம இதை பப்ளிஷ் பண்ணுறோமே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் அந்த ஜாதகம் வருது பாருங்க, அதை வச்சு நம்ம பேசுவோம். ஸோ ஸ்க்ரீனில் அந்த ஜாதகம் வருது பாருங்கள். அவர் பிறந்திருப்பது மிதுன லக்னம், மிதுன ராசி, லக்னத்தில் சந்திரன், 2ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் சனி செவ்வாய், 5ஆம் இடத்தில் குரு, 6ஆம் இடத்தில் சூரியன் புதன், 8ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது. அட் ப்ரெசண்ட் ஒரு நடைமுறையில் உள்ள தசா புத்தி அப்படின்னு பார்த்தோம்னா புதன் தசை சுய புத்தி ஓடிட்டுருக்கு. லக்னாதிபதி ராசி அதிபதி தசா ஓடிட்டுருக்கு. இவர் என்ன நம்மகிட்ட சொன்னார் அப்படின்னா, கடந்த ஒரு 10 வருஷத்திட்டவே எனக்கு தொழில் சிறப்பாக இல்லை, நல்லா தான் இருந்தது, தொழிலில் நஷ்டம், வியாபாரம் சிறப்பாக இல்லை, அது அப்போ சரிவடைந்தது, இன்னும் முன்னேற்றமே இல்லாமல் இருக்குது. இது எப்போ எனக்கு சரியாகும், செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கா, கடன் பிரச்சனை வேறு ஜாஸ்தியாக இருக்குது, வியாபாரம் எப்போ சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஓகே. அவர் ஜாதத்தை பார்த்தா நம்ம முதல்ல கேட்ட கேள்வி, சார் நீங்கள் ஒரு 10 வருஷன்றீங்க, உங்களுக்கு சனி தசை தான் நடந்திருக்கு, இந்த சனி தசை சுக்கிரபுத்திலேருந்து சிறப்பு இல்லாமல் இருந்திருக்கும் அப்படின்னு. அதாவது கரெக்டாக சொன்னால் 2012-13 ஆரம்பிச்சிருக்கு அந்த தசை. அந்த டைம்லேருந்தே அந்த புத்தி சுக்கிர புத்தி. ஆமாம் சார், 2013-14 எனக்கு சிறப்பாக இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். சரி, இவருக்கு இந்த புதன் தசை எப்படி இருக்கும் அப்படின்றத விட ஏன் இவருக்கு சனி தசை சிறப்பு அளிக்கலை? லக்கணமும் ராசியும் ஒன்று. லக்கணத்தை குரு பார்க்கிறார். லக்கணத்தில் சுப ஒளி பொருந்திய சந்திரன், தேய்பிரை சந்திரன் தான் இருந்தாலும் அவர் ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்கார். லக்கணத்தை குரு பார்க்கிறார். அட் சேம் டைம் சனியும் பார்க்குறார். இருந்தாலும் லக்கணத்தை குரு பார்ப்பது, லக்கணத்தில் ஒரு ஒளி பொருந்திய சந்திரன் அமர்ந்திருப்பது, இதெல்லாமே லக்கணத்துக்கு வலிமை தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் இந்த பொருளாதார நிலை ஏன் இந்த சரிவை கொடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என்னதான் ஒரு ஜாட்டில் யோக பாவங்கள் இருந்தாலும் இல்லை அவயோகத்தன்மை இருந்தாலும் நடைமுறை தசாபுத்தி வந்தால் தான் சாத்தியம். இப்போ நடைமுறையில் உள்ள தசாபுத்தி அப்படின்னு பார்த்தா சனி தசை தான் நடைமுறையில் நடக்குது. இந்த சனி தசை ஏன் கெடுத்துச்சு? இப்போ சனி தசை நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருமே ஈஸியாக சொல்லிடுவோம், ஆமாம் சார் சனியும் செவ்வாயும் ஒன்று கூடி இருக்குது, அதனால் சிறப்படிக்காது. சனியும் செவ்வாயும் ஒன்று கூடி எத்தனையோ பேர் ஜாதகத்தில் யோகமான வாழ்க்கையை வாழ்ந்த ஜாதகம் நம்ம சேனல்லேயே நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஈவன் சனி தசை நடந்தாலும் சரி, செவ்வாய் நடந்தாலும் நல்ல யோகமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. ஸோ சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றிருந்ததே இவருக்கு பொருளாதார சீர்குலைக்கு காரணம்னா நிச்சயமாக கிடையாது. அது ஒரு காரணம் தர ஏன் இந்த சனி திசை இவர் சிறப்பளிக்கலை அப்படின்னா, லக்கணப்படி லக்கணத்துக்கும் ராசிக்கும் ஒரே பலன் தான். அப்போ லக்கணம்ன்றது என்ன, மிதுனம், ராசியும் மிதுனம் தான். அப்போ மிதுன லக்கணத்துக்கு பாக்கியாதிபதியாக வரக்கூடிய சனி, அதே நேரத்தில் அஷ்டமாதிபதியாக வருவார். அப்போ இவர் பாக்கியத்தன்மை வேலை செய்வார், அஷ்டமாதிபதி தன்மை வேலை செய்வார் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நிறைய பேர் தெரிஞ்சுட்டு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் அப்படின்னா, சனி தசை ஃபர்ஸ்ட் ஆஃப் பாதியும் மிச்ச செகண்ட் ஹாஃபில் 8ஆம் அதிபதியும் செகண்ட் ஹாஃபில் 9ஆம் அதிபதியும் வேலை செய்யும். அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா ஆதிபத்தியம் 12 ஆதிபத்தியமும் ஒரு தசாபுத்தி நடக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை செய்ய தான் செய்யும். அது நன்மையா தீமையா அப்படின்னா அது கிரகம் நிற்கக்கூடிய நிலை வைத்து தான் சொல்கிறது. இந்த இடத்துல சனி செவ்வாயோட பின்னப்பட்டது தவறு அப்படின்றது இந்த லக்கணத்துக்கு தவறு, எல்லா லக்கணத்துக்கும் தவறுன்னு எடுக்கக்கூடாது. ஏன் இது இப்படி சொல்கிறேன்னா, மிதுன லக்கணத்து அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் அஷ்டமாதிபத்தியம் உடையணும் அப்படின்னா அந்த கிரகம் யாரோட கூடணும்னு ஒரு கணக்கு இருக்குது. இந்த சனி தனித்து நின்றாலும் பரவாயில்ல, அவர் அந்த இடத்துல சுக்கரனோட பின்னப்பட்டது அப்படின்றது தவறு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ஏன் இப்படி இந்த இடத்துல சொன்னால் அஷ்டமாதிபத்தியம் உடையணும் அப்படின்னா இந்த லக்கணத்துக்கு பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனோட பின்னப்படணும். ஆனால் இந்த ஏற்கு மாற செவ்வாயோட பின்னப்பட்டிருக்கார். ஏன் செவ்வாய் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன்னா, லக்கணப்படி இவர் 6 கூடிய அதிபதி, அப்போ அவர் 8 கூடிய, அப்போ லக்கணத்து 6ம் 8ம் தொடர்பு பெற்ற நிலையில் இருக்குது. 2 கிரகமும் தொடர்பு பெற்று 4ஆம் இடத்தை அமர்ந்து சமநோக்காத 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறது. ஸோ அப்போ லக்கணத்து 6, 8 கூடி 10ஆம் இடத்தை பார்வை செய்த நிலையில் நிற்கிறார். ஸோ அப்போ இந்த சனி தசை என்றால் ஒரு நிச்சயம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த ஜாதகக்காருக்கு இருக்குது. இதுதான் விஷயம். அப்போ இந்த சனி செவ்வாயோட பின்னப்பட்டது தவறுன்னு சொல்ல, இந்த லக்கணத்துக்கு தவறு. ஏன்னா அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய அஷ்டமாதிபதியை உடையணுன்னா யாரோட கூணுன்னு ஒரு கணக்கு இருக்குது. இதே இந்த இடத்துல சனியும் சுக்கரனும் ஒன்று கூடி நின்றுருந்தான்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாக இந்த சனி தசை சூப்பராக இருக்கும், மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தோம். ஏன்னா லக்கண ராசிக்கு ஒரே பலனாக வரனால. ஆனால் இந்த இயற்கை மரம் செவ்வாயோட பின்னப்படும் போது லக்கணப்படி 6, 8 தொடர்பு பெற்று தான் தசையை நடத்துகிறார் சனி.
அது மட்டும் இல்லாமல் லக்கணத்துக்கும் 6-8 சனி தசை நடத்துறாரு. சனி நின்ன இடத்துக்கே 6-8 தான் வரும். சனி நிற்கிறது கன்னிமனை, கன்னிமனைக்கு 6 கூடிய அதிபதி சனி, 8 கூடிய அதிபதி செவ்வாயாக வருவார். அப்போ நின்ன இடத்துக்கும் தசாநாதன் ஸ்ட்ராங் இல்லை, லக்கணப்படியும் தசாநாதன் சிறப்பான அமைப்பில் இல்லை. அப்போ அந்த தசா புத்தி பிரச்சனையை கொடுக்கணும். ஏன் சுக்கர புத்தியில் கொடுத்துச்சு? நான் ஏன் அந்த சுக்கர புத்தி ஏன் மென்ஷன் பண்ணி நான் ஏன் அவர்கிட்ட நான் கேட்டேன் அப்படின்னா, லக்னத்து பஞ்சமாதிபதி யோகாதிபதி 8ல் நிற்பது அப்படின்றது பெரிய தவறு. ஆனால் ஒரு ஜாதகத்தில் பஞ்சமாதிபதி தசை நடனா தொழில் ஆட்டங்கான வைக்கும். பஞ்சமாதிபதி புத்தி நடக்கும்போது அது எப்பேற்பட்ட ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஒரு 75-80% பேருக்கு அது பிரச்சனையை கொடுக்கும். என்னன்னா, லக்கணத்துக்கு பஞ்சமாதிபதி நம்ம சொன்னாலும் 10ஆம் தொழில்ஸ்தானுக்கு ஒரு அஷ்டமாதிபதி தான், எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும். அப்போ லக்கணத்துக்கு பஞ்சமாதிபதி 8ல் அமர்ந்து 10ஆம் இடம் தொழில்ஸ்தானத்துக்கு அவரே அஷ்டமாதிபதியாக வருவார். அவர் லக்கணத்துக்கு 8ல் அமர்ந்து தசா புத்தி நடத்துறதுனால ஸோ அப்போ நிச்சயம் அந்த சனி தசை பிரச்சனை கொடுக்கணுன்றது அமைப்பு. அப்போ கரெக்டாக சனி தசையில் சுக்கர புத்தி வரும்போது அவருக்கு பிரச்சனை வருகிறது. அது கேதுவோட வேற இருக்கார். ஸோ ஓகே, அந்த கேது இல்லைனாலும் இதான், இந்த கேதோட இப்போ மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை இப்போ பலமாக கொடுக்கும். அப்போ சனி தசை சுக்கர புத்திலேருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட். இன்றைக்கி வரைக்கும் சரியாகும். கடன் பிரச்சனை எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது, தொழிலில் சிறப்பாக இல்லை அப்படின்றது. இது எப்போ சரியாகும்? இப்போ நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் தசை நடக்குது. லக்னத்துக்கு லக்னாதிபதி, ராசிக்கு ராசி அதிபதி, யோகாதிபதி தான். 6ல் அமர்ந்தது பெரிய தவறுலாம் எடுக்க முடியாது. ஏன்னா யோகா லக்னாதிபதி 6ல் இருக்கலாம், தவறு இல்லை. பட் அவர் பரிவர்த்தனை யோகத்திலும் நிற்கிறார், அதுவும் ஒரு வகையில் சிறப்பு தான். இருந்தாலும் இவருக்கு இந்த கடன் பிரச்சனை தீருமா, தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையுமா அப்படின்னா நிச்சயமாக அந்த அளவுக்கு மிக சுப பலன் சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த இடத்துல இல்லை. சரி, இந்த புதன் திசை ஏன் சிறப்பளிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, புதன் திசை சாப்பாட்டுக்கு வண்டி ஓடும், இதர செலவுக்கெல்லாம் வருமானம் இருக்கும், அதெல்லாம் வச்சு. ஆனால் இவர் முழு பிரச்சனை சரியாகி தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் அடைந்து கடன் பிரச்சனைலாம் தீர்க்கக்கூடிய அமைப்பில் இருக்குமானா இருக்காது. ஏன்னா லக்னத்துக்கு லக்னாதிபதியே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 6ல் தான் நிற்கிறார். அந்த 6ஆம் இடத்தில் பரிவர்த்தனை பெற்ற நிலையில் தான் நிற்கிறார். இது ஒன்று. அப்போ தசாநாதன் ராசிநாதன் சொல்லக்கூடிய ஒரே பிளான்ட்டு புதன் இந்த லக்னத்தில் ஒரு 6ஆம் இடத்துல தசை நடக்குவதே ஒரு மைனஸ் தான். அந்த புதனுக்கு நட்புகோல் சொல்லக்கூடியாருன்னா சுக்கரன். அந்த சுக்கரன் லக்னத்துக்கும் 8ல் புதனுக்கும் 3ல் மறைந்தது அப்படின்றது சிறப்பு இல்லை. ஸோ அப்போ இந்த புதனுக்கு நட்புகோல் சொல்லக்கூடிய சுக்கரனும் புதனுக்கு நட்பு சனி, பட் சனி 11ஆம் இடத்தில் அதாவது புதனுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து சனி பார்வை பெற்றிருப்பது அப்படி இருந்தாலும் அது செவ்வாயோட பின்னப்பட்ட நிலையில் தான் நிற்கிறார். ஸோ அப்போ இந்த புதனுக்கு நட்புகள்னு சொல்லக்கூடிய முதல் தர யோகாதிபதி புதனுக்கு சுக்கரன் 3ல் கெட்டு, புதனுக்கு 3ல் தசாநாதனுக்கு 3ல் கெட்டு இருப்பது அப்படின்றது இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சுப பலன் அப்படி எடுக்க முடியாது. இருந்தாலும் சூரியனோட பின்னப்பட்ட நிலை அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு விஷயம்தான். ஸோ அப்போ இந்த புதன் திசையும் மிகப்பெரிய ஒரு யோகமான அமைப்பில் இல்லை. லக்னாதிபதி தசை தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அது மிகப்பெரிய யோகமாக அமைப்பை கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்காது. ஏன்னா புதன் திசை சுய புத்தியாகட்டும், கேது புத்தியாகட்டும், அடுத்து ஒரு சுக்கர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, இந்த எல்லாமே 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட அமைப்பிலேயே தான் இருக்கும். புதனாக இருக்கட்டும், அடுத்து வர கேது 8ஆம் இடத்துல, சுக்கரன் புதனுக்கு அந்த சுக்கரன் மறைந்தது தவிர அது லக்கணப்படி 8ல் நிற்பது. அடுத்து வர சூரியனும் லக்கணத்திற்கு 6ஆம் இடத்தில் அமர பெற்றது. புதனில் சந்திரன் வேணால் சஷ்டாங்கமாக இருக்கார், லக்கணத்திற்கு தனாதிபதியாக வந்திருந்தாலும் அது ஒன்று மட்டும்தான் சிறப்பினை குறிக்கிறது. இருந்தாலும் சஷ்டாங்க தசாபுத்தி சனியின் பார்வை பெற்ற நிலையில் சந்திரன் இருப்பது அப்படின்றது சிறப்பில்லாத தன்மை தான். அடுத்தது புதன் செவ்வாய் தசை, புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்று 6ஆம் இடத்தோடு தொடர்பு பெற்றிருப்பது அப்படின்றது சிறப்பு இல்லாத ஒரு காரணம். ஸோ அடுத்தடுத்து வர தசாபுத்தி எல்லாமே 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டு இருப்பது காரணத்தினால் இவருக்கு அந்த கடன் பிரச்சனை தீரக்கூடிய அம்சத்தில் இல்லை. மொத்தத்தில் இந்த மொஸ்ட் இந்த புதன் தசை மிகப்பெரிய யோகா அளிக்கக்கூடிய அமைப்புலையும் இல்லை. நம்ம அதுதான் சொன்னோம். ஏன்னா சுக்கரனுக்கு புதனுக்கு நட்புகள் சுக்கரன் மறைந்திருப்பது, லக்கணத்துக்கும் அந்த சுக்கரன் மறைஞ்சிருக்காரு, தசாநாதனுக்கும் அந்த புதன் மறைஞ்சிரு, ரெண்டுக்குமே யோக தரகம் அந்த சுக்கரன் மறைந்திருப்பது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சிறப்பினை கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தில் இந்த இடத்துல. அப்போ புதன் திசை லக்னாதிபதி திசை அப்படின்னு சொன்னாலும் இந்த ஜாதகருக்கு கொஞ்சம் கஷ்ட நஷ்டத்தை கொடுக்கணுன்ற அமைப்பில் தான் இவருக்கு இருக்குது. ஸோ இதுதான் விஷயமேங்க. அப்போது ஒரு ஜாதக கட்டத்தில் என்ன கிரகம் தசை நடத்துது, எந்த புத்தி நடத்துது அப்படின்றத அந்த கிரகம் எங்கே இருக்குது, ஒரு ஜாதகத்தில் அடித்தளமாக பேஸ் என்ன, ஃபண்டமெண்டல் என்ன, கிரகத்தோட வலிமை என்ன அப்படின்றத ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது மேலோட்டமாக பார்த்தா பாக்கியாதிபதி தசை நடக்குது, லக்னாதிபதி தசை நடக்குது, எல்லாமே நடக்குது, நான் உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் எதுவுமே யோகம் அளிக்கக்கூடிய வகையில் இல்லை, நல்ல உயர்வினை கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தில் இல்லை, எல்லாமே எல்லாத்துலேயுமே ஒரு சிறப்பினை அளிக்கக்கூடிய ஐஸ்வர்யமான ஒரு வலிமை பொருந்திய அமைப்பில் இல்லை அப்படின்றதான் யதார்த்தமான ஒரு உண்மை. சரிங்களா? நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.